நான் இந்த வீடியோ வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அப்பா யாருடா நீங்கள்லாம் அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், வெல்கம் டு மை சேனல் த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. நான் இந்த வீடியோ வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன் அப்படின்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே நெகட்டிவாக எந்த வீடியோவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் வந்து வச்சுருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். ரொம்ப நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நெகட்டிவாக வந்து பேசிட வேணாம். ஸோ நெகட்டிவாக ஏதாவது நடந்தால் கூட அது வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேனல் ஆரம்பித்தேன். பட் இந்த விஷயத்தை பற்றி நான் கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த யூடியூபில் சுயநலவாதிகள், இதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். ஏன்னா நான் வந்து பார்க்கும்போது நம்மள நிறைய பேர் வந்து எப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதிகமாகவே வருது. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க த்ரூ இன்ஸ்டாகிராம் மூலயமா, இன்னொன்று என்னோட பிஸ்னஸ் நம்பர் மூலயமா, இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மூலயமா. அது வந்து நிறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹெல்ப் பண்ணுறது வந்து அது நார்மலாக வந்து ஒரு யூடியூபராக என்னோட டியூட்டி. நான் போடக்கூடிய வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்டுக்கு பதில் அடிக்க வேண்டியது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் சொல்கிறத நான் ஹெல்ப்னே சொல்ல முடியாது. அது வந்து ஜஸ்ட் ஏ கான்வர்சேஷன் என்னோட சப்ஸ்கிரைபரோட இல்லை என்னோட வியூவர்ஸோட. பட் அதை தாண்டி நம்ம இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை த்ரூ கால்லையோ நம்ம வந்து கனெக்ட் ஆகி நான் ஒரு 4-5 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டைலமாவில் வந்து தான் நான் இப்போ இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 யூடியூபர் வந்து இருக்காங்க. ஓகேவா? மெயினாக இப்போ ஒரு பர்சன் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹர்ட் பண்ணதுன்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி வந்து சொல்லலாம் ஒரு வேர்டு அப்படின்னா. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாங்கிறது வந்து எனக்கு தெரியல. நீங்கள் தான் வந்து சஜஷன் கொடுக்க போகிறீங்க. அதாவது ஸ்டார்டிங் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானாக தான் வந்துட்டு அவங்கள்ட்ட போய் கனெக்ட் ஆனேன். ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு லைவில் வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வியூஸ்மே வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அவங்களோட லைவை வந்து நான் சும்மா ரேண்டமாக வந்து பார்த்தேன். பர்சன்ஸே வரமாட்டாங்க, ஜீரோவில் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னா ஜீரோவில் இருக்காங்க, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ வந்து என்கிட்ட கனெக்ட் ஆனாங்க. அக்கா எனக்கு உங்கள் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும்க்கா, நான் உங்களை பார்த்து தான் இந்த லைவ் டாபிக்லாம் ஆரம்பித்தேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கும் ஓகே நம்ம ஏதோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் போல். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் வந்து நான் நிறைய யூடியூபர்ஸ் லைவில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா உங்கள் லைவ் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட கனெக்டடாக இருந்தேன். அவங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நானும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். வியூஸ் போகாதப்ப கொஞ்சம் இந்த டேக் போடுங்கப்பா, இதை பண்ணுங்க அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நானாக தான் ஆஃபர் பண்ணேன். அவங்க கேட்டாங்கன்னெலாம் நான் சொல்லலை, நானே தான் வந்து சொன்னேன். ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என் கூட வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கனெக்ட் ஆனாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கால், ஒரு 3/4 மணி நேரம் கால், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து ஓடிச்சு. டவுட்ஸ் கேட்குறதுக்கு இல்லை எப்படி பண்ணுறது அந்த மாதிரியான டாக்லாம் ஓடிச்சு. ஓகே எல்லாமே பேரலாக என் சேனல் நான் பார்த்துட்டு இருந்தேன், அவங்க சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட சேனலும் மானிட்டைசேஷன் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு யாரோட சேனல் மானிட்டைசேஷன் ஆனாலுமே ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே யூடியூப்பில் வந்து யாருமே வந்து காம்படிட்டர் கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ உங்களோட வீடியோஸ் வியூஸ் போகுது அப்படின்னா என்னோட வீடியோஸ் வியூஸ் போக அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகேவா? இங்க எல்லாரோட வீடியோஸையுமே பார்க்கறதுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வேற, என்னோட சப்ஸ்கிரைபர் வேற. அப்படி இருக்கும்போது அது போல இடையில வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களோட லைவ் வந்து சரியா போகல. அப்படிங்கப்போ நான் டுகெதர் லைவ்லாம் வந்து போட்டேன் என்னோட சேனல்ல. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபரையும் நான் கொஞ்சம் ஷேர்லாம் வந்து பண்ணேன். ஓகே என் லைவ்ல நிறைய பேர் வராங்கல்ல, ஸோ நீங்க வாங்க நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். அதுவும் அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கு அந்த டேட்டாவில். அதாவது அவங்களா அக்கா டுகெதர் போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அவங்க தான் கேட்டாங்க, டுகெதர் போடலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டுகெதர்லாம் வந்து போட்டு அவங்களோட சேனலை இன்ட்ரோ பண்ணேன். அவங்களதும் வந்து நல்லா இருக்கும், அவங்களும் டாபிக் வச்சு பேசுவாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்களோட லைஃப்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த டைமில் வந்து பீப்புள்ஸ் கிட்ட கேட்டேன். பட் அவங்க லைவை வந்து கொண்டு போகலை. பிகாஸ் அவங்களுக்கு லைவ் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வியூஸ் தரலை. அதனால வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்படியே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டாலர்ஸும் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இடையில வந்து டவுட்ஸ் மட்டும் கேட்பாங்க.
லாஸ்ட்டாக வந்து டேக்ஸ் ஃபார்ம் பற்றி கேட்டிருந்தாங்க. நானும் வந்து என்னோட டேக்ஸ் ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அனுப்பிட்டு இருந்தேன். பட் அப்படி அனுப்பக்கூடாது, இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட்டு தான் ஓகேவா. நான் சரி இதை அனுப்புறதுனால அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை இப்படி வைங்க, இது இந்த டேட்டா கொடுக்கணும், இதில் இந்த இது மாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க அப்புறம் வேறு ஏதோ கொடுத்துருந்தேன், நான் மாற்றி ரீஅப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டேக்ஸ் ஃபார்மும் ஓகேவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இன்னும் ஏறலக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போவும் நாங்கள் வந்து பேசினோம், இந்த மாதிரி வந்துரும்பா, கொஞ்சம் சில டைம் வந்து இந்த மாதிரி டேட் வந்து எடுக்கும், ஸோ ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 நாள் ஆகியுமே திரும்ப ஒரு தடவை மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் வந்து ரிப்ளை பண்ண வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, 15 டேஸ் தாண்டினதுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இருந்தது. லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சா வரலையாங்கிற எந்த அப்டேட்டும் எனக்கு வந்து இல்லை. அப்புறம் யூடியூப்ல திடீர்னு ரேண்டமாக பார்க்கும்போது அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஷாக்கு, என்னன்னா ஷாக்கு அதே டைம் ஹாப்பி ஓகேவா. நான் அதை தான் சொல்கிறேன், யார் காசு சம்பாதிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நீங்கள் காசு வாங்குறதுனால நான் சம்பாதிக்காமல் இருக்க போகிறது கிடையாதா. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் வந்து இருந்தது. ஆனால் ஒரு வருத்தம் சின்னதாக என்ன இருந்துச்சுன்னா, என்னப்பா வரலங்கிறதையே ஒரு 2 தடவை 3 தடவை மெசேஜ் பண்ணி கேட்டவங்க வந்துடுச்சுன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நம்மளும் சும்மா இல்லைல்ல, ஒவ்வொரு டைம் வந்து பேசும்போது நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறோம். அப்போ அதுக்கான ஒரு விஷயமாவது நம்மள்ட்ட சொல்லியிருக்கலாம். ஒரு கர்ட்டசி, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு சின்ன கர்ட்டசி. நான் இவங்கள்ட்ட ஒரு என்கொயரி கேட்டேன், இப்போ அது நடந்துருச்சு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு இது வந்து இருந்துச்சு. சரி நான் வந்து வீடியோவை பார்த்தேன். நான் அதான் சொல்கிறேன், என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரோட வீடியோவும் நான் பார்ப்பேன், கமெண்ட் தான் நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட் மேலே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்கள்ட்ட பார்த்தேன்னு நீங்கள் நம்புறதுக்கு தான் நான் கமெண்ட் போடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அதை நான் ப்ரூவ் பண்ண வேணாம்ல, அதனால நான் வந்து வீடியோ எப்போதுமே பார்ப்பேன். வீடியோ பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 2 விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது என்னன்னா, அவங்க இந்த மாதிரி மானிட்டைசேஷன் இப்படி பண்ணிட்டேன், காசு வந்துச்சு, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு 2-3 பேர் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஒரு அக்கா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதாவது த்ரெட்ஸ் ஆஃப் நிலான்னு என்னோட சேனல் நேம் இருக்கு சொல்லலாம், இல்லையா உரிமையாக அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நிலாக்கா நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் என் குரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நிலாங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு அக்கான்னு சொன்னதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன் அப்போ த்ரெட்ஸ் ஆஃப் நிலான்னு சொல்லிட்டா அவங்களோட சேனல் வியூவர்ஸ் வந்து என்னோட சேனலுக்கு வந்துருவாங்களா, அந்த மாதிரியான ஒரு தாட்டா. அப்போ டுகெதர் லைவ் போட்டு அவங்களோட சேனலை இன்ட்ரோ பண்ண எனக்கு அவங்களோட சேனலில் என்னோட நேமை சொல்கிறதுக்கு கூட ஐ எம் ஒர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு எனக்கு வந்து உண்மையாகவே அப்பா யாருடா நீங்கள்லாம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சரி அப்பவும் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏறிடுச்சு. நான் நார்மலாகவே சொல்லியிருக்கேன், நான் ஷார்ட் டெம்பரும் கூட, எனக்கு கோவமும் வந்து வருங்க, எல்லாருக்கும் வரும் இல்லைங்க. ஏன்னா நம்மளோட டைமை எடுத்து நம்ம யாருன்னே தெரியாத ஒரு பீப்புள், அவங்க வந்து கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஓகேவா, நான் மதுரை இந்த பக்கம் ஓகேவா, யாருன்னே தெரியாது வாலண்டியராக போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் டவுட் கேட்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு என்ன கடமையாக சொல்லுங்கள், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் டு மேன் ஹெல்ப் ஓகேவா, அந்த மாதிரி வந்து பண்ணும்போது சரி என் நேமை சொல்கிறதுல என்ன இருக்குது, என் சேனல் நேம் கூட சொல்ல வேணாம், என்னோட நேமை சொல்லியிருக்கலாமே. வா என்கிட்ட பேசும்போதெல்லாம் நிலாக்கான்னு சொல்கிறவங்க ஒரு நிலா அக்கா, அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அக்கான்னு சொன்னது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நான் அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் கேட்டேன், இந்த மாதிரி வாழ்த்துக்கள்ப்பா, நான் சேனல் நேமையும் சொல்ல விரும்பலை அண்ட் பர்சன் நேமையும் சொல்ல விரும்பலை, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேனே தவிர யாருன்னு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வந்து நான் விரும்பலை ஓகேவா. அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போய் சொன்னேன் வாழ்த்துக்கள்ப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆனாலும் கேட்காம என்னால் இருக்க முடியல, ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நான் வந்து கீழே மெசேஜ் பண்ணேன், எனக்கான ஒரு சிறு வருத்தம் மட்டும்பா, டவுட் கேட்டு இவ்வளோ இது பண்ணவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒரு பதில் மெசேஜ் அனுப்புனாங்க, அக்கா சாரிங்க அக்கா, நான் வந்து ரொம்ப இதுவாக இருந்தேன், சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அப்பயும் சொல்லிட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு அக்காவா அவங்க வந்து என்ன சொன்னாங்களா, லைவ்லலாம் நான் உங்களை பார்த்தா சொன்னேன்னு. அப்போ எனக்கு என்னென்னா அந்த வீடியோவில் வந்து ஒரு அக்கான்னு சொன்னாங்களா, எனக்கு நான் அதையும் சொல்லி கேட்டேன், ஒரு அக்காவா சரிப்பா, இனி வந்து நான் எப்போதுமே சொன்னேன்ல, நெகட்டிவாக இருக்கிற பீப்புள் கிட்டேருந்து எப்போதும் விலகி வந்துருக்கிறது எனக்கு பெட்டர். ஸோ வந்து நான் சொல்லிட்டேன், இனிமேல் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண வேணாம்ப்பா, ஸோ விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரிப்ளை பண்ணல. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா சாரிங்க அக்கா, இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ
தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி. சரி, நான் அது முடிச்சுட்டு இன்னொரு அந்த வீடியோலயே வந்து என்ன அட்டாக் பண்ணது இன்னொரு இடம் அப்படிங்கிறது நான் எங்கே ஃபீல் பண்ணேன்னா, மேபி அவங்க அட்டாக் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்து எங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு, அதாவது நான் மானிட்டைசேஷன் பணம்லாம் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சேனல் எப்படி ஆரம்பித்தேன் இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறேன். நான் வந்து வளன்னு பேச மாட்டேன். அப்படி பேசினா வந்து எத்தனை பேர் கேட்பீங்க, நானாக இருந்தாலே அந்த மாதிரி வீடியோவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னோட எந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக 4 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே இருக்கவே இருக்காது. நான் வளன்னு தான் பேசுவேன். ஆனால் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் வந்து என்னன்னா, நான் சொல்ல போகிறது இல்லை, என்னோட வீடியோ கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்க சொல்லுங்கள். என்னோட வீடியோவில் ஒரு இது கூட என்னங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, ஓவராக பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டே இருக்க மாட்டாங்க. அக்கா தெளிவாக சொல்கிறீங்கக்கா, புரியுற மாதிரி சொல்கிறீங்கக்கா. ஏன்னா டேர்மே தெரியாமல் டெக்னிக்கலே தெரியாமல் ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு இது ஆரம்பி அது ஆரம்பின்னு சொல்கிறது வந்து எஜுகேஷனல் வீடியோ வந்து கிடையாது. அதுக்குன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அதுக்கான பதிலை கொடுக்கறது தான் வந்து ஒரு வீடியோ. இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருங்க. அதாவது நன்றி கடன் பட்டு இருங்க. இப்போ நான் என் சேனல்லையுமே இந்த மானிட்டைசேஷன் வீடியோவில் நான் என்னோட ஃபர்ஸ்ட் மணி வீடியோவில் நான் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இனியாக்காவை வந்து சொல்லியிருப்பேன். எதனால் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு அவங்க வந்து சேனல் நடத்துறதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. ஆனால் டாக்ஸ் ஃபார்ம் பொறுத்தவரை நான் ஒரு டவுட் கேட்டேன், அதுக்கு டாக்ஸ் ஃபார்மை ரீசெக் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க ரீசெக் பண்ணி கொடுக்கல, ஓகேவா, நான் தான் எல்லா ப்ராசஸும் பண்ணேன். ஆனால் டாக்ஸ் ஃபார்மை ஒரு தடவை ரீசெக் பண்ணுனிலா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவங்களோட சேனல் நேமையும் அவங்களோட நேமையும் நான் என்னோட வீடியோவில் மென்ஷன் பண்ணேன். அதுதான் நிலா, ஓகேவா. ஸோ என் கூட இருக்கக்கூடிய பர்சன்ஸும் அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராவது என்னை வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஃபர்தராக வந்து எனக்கு யூடியூப்பை பற்றிய டவுட்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான பர்சன்ஸ் மட்டும்தான் மோஸ்ட் வெல்கம். ஸோ தயவு செஞ்சு இந்த வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கிறப்போ அப்படியே விட்டுடலாம், நம்ம தான் சம்பாரிச்சிட்டோமே, நமக்கு தான் பணம் வருதே அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என் சேனல் பக்கம் வந்துடாதீங்க. அப்படி யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எனக்கு 4 பேருன்னு இருந்தாலும் அது வந்து நல்ல மனுஷங்களா இருக்கணும். நான் அதை தான் நினச்சி தான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போவும் வந்து சொல்கிறேன், என்னோட சேனலோட நோக்கம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையவே கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு நிறையா வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குமான்னு தெரியல. நான் சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி என் சேனலை கொண்டு போகவே இல்லை, கொண்டு போக போகிறதும் வந்து இல்லை, ஓகேவா. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணாம். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை பேமெண்ட் எடுத்துட்டேன், ஓகேவா. ஸோ என்னோட சேனல் வியூஸ் தான் எனக்கு வந்து முக்கியம். அப்படிப்பட்ட இதை நான் எப்படி கொண்டு போகணும், அதுலேயுமே வந்து நான் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரியான சுயநலவாதிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க மட்டும் இல்லை. நான் ஒரு 4-5 பேரை வந்து பார்த்துருக்கேன். பட் அந்த 4-5 பேர் ஹர்ட் பண்ணதை விட எனக்கு இவங்க பண்ணது எப்பா எம்மாவும் பெரிய ஆளாக இருப்பேன். ஆனால் பேசும்போது அக்கா அக்கான்னு சொல்றது நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, வெளியில சிரிச்ச முகத்தோட நிறைய பேசுறாங்க, அக்கா அப்படி அக்கா இப்படி அக்கான்னு. ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங் இருக்க மாட்டேங்குது. ஃப்ரம் த ஹார்ட் யாருமே பேசுறது இல்லை போல. எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிளாப்லா பேசிட்டு தான் தன்னை நல்லவங்களா காமிச்சுக்கணும். மெயினாக இந்த வீடியோ போடணும்னு நான் நினைச்சதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த கமெண்ட் செக்ஷன்ல, அதை போய் பார்த்தா டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அதாவது தன்னை நல்லவங்களுக்கு வந்து வெளியில தன்னை வந்து எப்படின்னா நல்லவங்களா காமிச்சுக்கணும். அதுதான் இப்போ அல்டீரியர் மோட்டிவா இருக்கு. இப்போ என்னோட கமெண்ட் செக்ஷன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா எந்த கமெண்ட் வந்திருந்தாலும் நான் டெலிட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட உணர்வுகள். கமெண்ட் செக்ஷன் பொறுத்தவரை அதுதானே பீப்புள் நம்ம வீடியோ எப்படி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஓ நீங்கள் கமெண்ட் டெலிட் பண்ணிடுவீங்க, அப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ரிமைன் சைலண்ட் ஆகிடுவீங்க, யூ ஆர் இம்ப்ரெஸ்டு பர்சனாக வந்து மற்றவங்களுக்கு தெரிவிங்க. அப்போ அது தப்பு இல்லை, ஓகேவா. நான் சொல்லக்கூடிய லாஸ்ட் ஒரு வார்த்தை, எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் போல தான் வாழ்க்கை இருக்கும். இப்போ வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம், பட் பின்னாடி நல்லா இருக்காது, ஓகேவா. அந்த பர்சனையும் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிக்கோங்க, இது நல்லது கிடையாது. அண்ட் இதை வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் அதை தான் வந்து சொல்லிக்கிறேன், நம்மளோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிற எண்ணத்துக்கு இப்போ வாழ்க்கை சரியாக இல்லைனாலும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ஓகேவா. இதை நான் வந்து என் வாழ்க்கையிலேருந்து பார்த்த ஒரு விஷயம். முன்னாடி சொல்கிற மாதிரி தான், செல்ஃபிஷாக இருக்கிறவங்க சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நல்ல மனசோடு இருக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து பார்த்து வைங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னோட வளன்னு பேசுனதை பார்த்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க.